மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தொழிலில் ஏற்பட்ட மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்திருந்திருக்கும். மீனம் ராசியில் பிறந்தவர்கள் கடின உழைப்பையும் நேர்மையும் தங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை நெறியாகவே கொண்டவங்க என்று கூறப்படுகிறது. எந்த வேலையாக இருந்தாலுமே ஒரு முழு மனதுடனும் செய்து முடிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு இவங்களிடம் இயல்பாகவே இருக்கும். தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை மதித்து மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காமல் முன்னேற வேண்டும் என்பது இவங்களின் எண்ணமாகவே இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் சில காலகட்டங்களில் இவங்களின் இந்த நல்ல குணங்களையும் சிலருக்கு பொறாமை ஏற்படுத்தியிருக்கும். வெளிப்படையாக வெளிப்படையாக ஆதரிப்பது போலவே நடந்து கொண்டு மறைமுகமா முன்னேற்றத்தை தடுக்க முயன்றவர்களும் இருந்திருப்பாங்க. ஒரு காலத்துல மீனம் ராசிக்காரங்க தொழிலில் அல்லது பணியிடத்துல மிகவும் அர்ப்பணிப்புடனும் உழைத்திருப்பாங்க. நேரத்தை பொருட்படுத்தாம கடமையை நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் அதற்குரிய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்க வேண்டிய நேரத்துல தான் சிலர் அவங்களுடைய உழைப்பை தங்களுடைய காட்ட முயன்றிருந்திருப்பாங்க. சிலர் தேவையற்ற குற்றச்சாட்டுகளையும் உருவாக்கியிருப்பாங்க. சிலர் உயரதிகாரிகளிடம் தவறான தகவல்களையுமே கூறி நல்ல பெயரில் கெடுக்க முயன்றிருப்பாங்க. வெளியில சிரித்து பேசக்கூடிய முகங்களுக்கு பின்னால மறைந்திருக்கக்கூடிய போட்டி மனப்பான்மைய காலம்தான் அவங்களுக்கு காட்டியிருக்கக்கூடும். வியாபாரம் செய்யக்கூடிய மீனம் ராசிக்காரங்கள்லாம் இது போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். போட்டியாளர்கள் மறைமுகமான தடைகளையும் ஏற்படுத்தியிருந்திருப்பாங்க. நம்பிக்கையுடன் கூட்டு தொழில இணைந்தவங்களையும் பின்னால வேறுபட்ட முடிவுகளையும் எடுத்திருக்கலாம். சில நேரங்கள்ல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கடைசி நேரத்தில் தடைப்படக்கூடியதும் அமைந்திருக்கும். காரணம் புரியாமலேயே பல வாய்ப்புகள் கைவிட்டு சென்றதாகவும் உங்களுக்கு தோன்றிருக்கும். அந்த நேரங்களில் தான் நாம் இவ்வளவு உழைத்தும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி மனதை பல முறை உங்களுக்கு வாட்டியிருந்திருக்கும். அது மீனம் ராசிக்காரங்களுடைய தொழில நேர்மையும் கடின உழைப்பையும் கொண்டவங்களாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய திறமையை கண்டியும் பொறாமை கொண்ட சக ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை தொழில் போட்டியாளர்களாக இருக்கட்டுமே, அவங்க தான் உங்களுக்கு எதிராகவே மறைமுக சதிகளை எதிர்ப்புகளையுமே தெரிவித்து இருந்திருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பணிபுரிகிற இடத்துலையும் இல்லைன்னா சொந்த தொழிலையுமே உங்களுடைய முகம் பார்த்து பேச தைரியம் இல்லாத எதிரிகள் தான் உங்களுக்கு உங்களுக்கு பின்னாலேயும் குழிகளையும் பறிக்கவும் தொடங்கி வந்திருந்திருப்பாங்க. ஏன்னா மேலதிகாரியிடம் உங்களை பற்றி தவறாகவும் சித்தரித்து சொல்லி உங்களுடைய உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய உயர்வையும் பாராட்டையுமே தட்டி பறிக்கவுமே அந்த எதிரிகளும் சக ஊழியருமே உங்களுக்கு செய்து வந்திருந்திருப்பாங்க. தொழிலில் நீங்க எடுக்கிற நல்ல முயற்சிகளை முடக்குவதாகட்டும், இல்லைன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை விட்டு பிரிப்பதற்குமே துரோகிகள் தீவிரமாகவே செயல்பட்டு வந்திருந்திருப்பாங்க. இல்லை அரசு ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை தேவையற்ற சட்ட சிக்கல்களும் பொய் புகார்கள் மூலியமாகவே உங்களுடைய தொழில் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவும் பார்த்துருப்பாங்க. நீங்கள் நேருக்கு நேராகவே நின்று போராடினால்தான் நீங்கள் வென்று விடுவீங்க என்று தெரிந்த எதிரிகள் சகுனித்தனமான மறைமுக சதிகளை செய்து உங்களை முடக்கவே முயன்று வந்திருப்பாங்க. இந்த தொடர் தடைகளாகத்தான் உங்களுக்கு எதிர்ப்புகளும் தொழில பெரும் பொருளாதார இழப்புகளுமே தொழில் ரீதியான மன உளைச்சலுமே நீங்க சந்திக்க வேண்டியக்கூடிய நேரமும் உங்களுக்கு அமைந்து வந்திருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில கட்டங்களை இவங்களுடைய இந்த நல்ல குணங்களை உங்களுக்கு சிலருக்கு பொறாமையையும் கூட ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். வெளிப்படையா உங்களை ஆதரிப்பது போலவே நடித்து கொண்டே உங்களுடைய மறைமுகமா உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கவும் அவங்க முயற்சித்து வந்திருப்பாங்க. அது ஒரு காலத்துல நீங்க தொழிலையும் பணியிடத்துல மிகவும் அர்ப்பணித்துடனே உழைத்து வந்திருப்பீங்க. அதனாலேயே இவங்க பொறாமைப்படக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே இனி வரப்போ கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க பயின்றன. மீனம் ராசிக்காரங்களுக்கு இனிமேல் நல்ல நண்பர்கள் கிடைக்க போறாங்க. அது வாழ்க்கை பயணத்தில் உண்மையான நண்பர்கள் என்பது இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய வரமாக. கடந்த காலங்களில் நீங்கள் நம்பிய சிலரையும் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருக்கலாம். ஏன் மனம் திறந்து பேசியவங்களையும் பின்னால உங்களை பற்றி தவறா பேசிய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். உதவி செய்தவங்களிடமிருந்தே நன்றி எதிர்பார்க்காம இருந்தாலும் அவங்க காட்டிய அலட்சியம் உங்களுடைய மனசை காயப்படுத்தி இருந்திருக்கும். சிலர் உங்களுடைய நல்ல மனசை பலவீனமாகவும் நினைத்து பயன்படுத்தியிருப்பாங்க.
இதனாலேயும் உங்களுக்கு புதிய நட்புகளை ஏற்கவே தயக்கமும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் குரு பகவானுடைய அருளால அந்த நிலையெல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான அன்பும் நேர்மையும் கொண்ட நல்ல நண்பர்கள் கூடு வரக்கூடிய காலம் உருவாக உள்ளது. உங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மனிதர்கள் வெறும் அறிமுகங்களாக இல்லாம உங்களுடைய முன்னேற்றத்துல உண்மையான அக்கறை கொண்டவங்களாகவும் இருக்க போறாங்க. நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று மனதார விரும்பக்கூடிய நபர்கள் தான் உங்களுடைய சுற்றத்திலும் அதிகரிப்பாங்க. தொழிலையும் வியாபாரத்திலும் என் வேலையிலையும் கல்வியிலையும் என் குடும்பம் என எந்த விஷயமா இருந்தாலுமே சரியான நேரத்துல சரியான ஆலோசனை வழங்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் உங்களை தேடி வரக்கூட போறாங்க. அவங்க மூலியமாவே புதிய வாய்ப்புகளும் புதிய அனுபவங்களும் ஏன் நல்ல மாற்றங்கள் தான் உங்களுக்கு உருவாக்க உள்ள போது. குரு பகவானுடைய அருளாலேயுமே உங்களோட பேச்சில இனிமையும் பழகும் விதத்திலுமே ஈர்ப்பும் அதிகரிக்க உள்ளது. இதனால நல்ல குணமுள்ள மனிதர்கள் இயல்பாவே உங்களுடன் இணைவாங்க. முன்பு உங்களை புரிந்து கொள்ளாம விலகிய சிலருமே உங்களுடைய உண்மையான மனதை உணர்ந்து மீண்டுமே நட்பை நாடக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாக்க போகுது. இந்த முறைதான் யாரை முழுமையாக நம்ப வேண்டும், யாரிடம் எல்லை வைத்து பழக வேண்டும் என்ற தெளிவும் உங்களுக்கு கிடைக்க உள்ள போது. அது மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கை பயணத்துல அவங்களுக்கு கிடைக்க போற நல்ல நண்பர்கள் தான் அவங்கள உயர்த்தவே போறாங்க அவங்களுடைய வாழ்க்கையிலேயும். ஏன்னா இது வரைக்கும் உங்களை ஏமாற்றியவங்களும் என் சுயநலத்திற்காக உங்களை பழகி இருந்தவங்களுமே என் துரோகம் செய்தவங்க அனைவருமே உங்களை விட்டு விலகி தானாகவே விலகி விடுவாங்க. அவங்களுக்கு பதிலா உங்களை உன்னதமான குணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆபத்து காலத்துல உங்களுக்கு ஓடி உதவக்கூடிய நல்ல மனிதர்கள் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு வாழ போறாங்க. உங்களுக்கு தொழிலையும் இல்லைன்னா வியாபாரத்துல உங்களுக்கு சரியான வழியை காட்டக்கூடிய உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய உயரிய மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரக்கூட போகுது. இந்த புதிய நலம் தான் விரும்பிகள் தான் உங்களுடைய வழிகாட்டுதலாகவும் ஆலோசனைகளாகவுமே உங்களுடைய வாழ்க்கையில பல திருப்பு முனைகளுமே பெரிய வெற்றிகளாகவும் உண்டாக உள்ள போறாங்க. நல்ல நட்பினுடைய துணை கொண்டுதான் நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே சுபமாகவும் உங்க வாழ்க்கையில முடிய கூட போகுது. இதன் மூலியமாவே உங்க வாழ்க்கையிலையும் தொழிலும் இல்லை வியாபாரத்துல நல்ல கூட்டாளிகளும் கிடைக்க போறாங்க உங்க வாழ்க்கையில. அதன் மூலியமாவே உங்களுக்கு அதிக வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. உங்க வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே அறிமுகமாக போறாங்க. வேலை பார்க்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல சக ஊழியர்களும் ஆதரவெல்லாமே கிடைத்து பணி சுமை எல்லாமே குறைய போகுது. வேலை செய்வதிலும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க உள்ள போகுது. மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பதனாலேயும் கல்வியாகட்டும் என் ஒழுக்கத்திலுமே இலக்கையை நோக்கி செல்லக்கூடிய மனநிலை நல்ல மாற்றமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். உண்மையான நண்பர்கள் மூலியமாவே உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையும் அதிகரிப்பாங்க. கஷ்டமான நேரத்துல கூட உங்களுக்கு அருகில் நின்று ஆறுதல் கூறக்கூடிய மனிதர்கள் கிடைக்க போறாங்க உங்க வாழ்க்கையிலேயும். இப்படிப்பட்ட நட்புகள் தான் உங்களோட வாழ்க்கையை மேலும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்ற போறாங்க. இவை அனைத்துமே உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதனாலேயும் உங்களுக்கு புதிய நட்புகளை ஏற்கவே தயக்கமும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் குரு பகவானுடைய அருளால அந்த நிலையெல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான அன்பும் நேர்மையும் கொண்ட நல்ல நண்பர்கள் கூடு வரக்கூடிய காலம் உருவாக உள்ளது. உங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மனிதர்கள் வெறும் அறிமுகங்களாக இல்லாம உங்களுடைய முன்னேற்றத்துல உண்மையான அக்கறை கொண்டவங்களாகவும் இருக்க போறாங்க. நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று மனதார விரும்பக்கூடிய நபர்கள் தான் உங்களுடைய சுற்றத்திலும் அதிகரிப்பாங்க. தொழிலையும் வியாபாரத்திலும் என் வேலையிலையும் கல்வியிலையும் என் குடும்பம் என எந்த விஷயமா இருந்தாலுமே சரியான நேரத்துல சரியான ஆலோசனை வழங்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் உங்களை தேடி வரக்கூட போறாங்க. அவங்க மூலியமாவே புதிய வாய்ப்புகளும் புதிய அனுபவங்களும் நல்ல மாற்றங்கள் தான் உங்களுக்கு உருவாக்க உள்ள போது. குரு பகவானுடைய அருளாலேயுமே உங்களோட பேச்சில இனிமையும் பழகும் விதத்திலுமே ஈர்ப்பும் அதிகரிக்க உள்ளது. இதனால நல்ல குணமுள்ள மனிதர்கள் இயல்பாவே உங்களுடன் இணைவாங்க. முன்பு உங்களை புரிந்து கொள்ளாம விலகிய சிலருமே உங்களுடைய உண்மையான மனதை உணர்ந்து மீண்டுமே நட்பை நாடக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாக்க போகுது. இந்த முறைதான் யாரை முழுமையாக நம்ப வேண்டும், யாரிடம் எல்லை வைத்து பழக வேண்டும் என்ற தெளிவும் உங்களுக்கு கிடைக்க உள்ள போது. அது மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கை பயணத்துல அவங்களுக்கு கிடைக்க போற நல்ல நண்பர்கள் தான் அவங்கள உயர்த்தவே போறாங்க அவங்களுடைய வாழ்க்கையிலேயும்.
ஏன்னா இதுவரைக்கும் உங்களை ஏமாற்றியவங்களும், என் சுயநலத்திற்காக உங்களை பழகியிருந்தவங்களுமே, என் துரோகம் செய்தவங்க அனைவருமே உங்களை விட்டு விலகி தானாகவே விலகி விடுவாங்க. அவங்களுக்கு பதிலா உங்கள உன்னதமான குணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆபத்து காலத்துல உங்களுக்கு ஓடி உதவக்கூடிய நல்ல மனிதர்கள் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு வாழ போறாங்க. உங்களுக்கு தொழிலையும் இல்லைன்னா வியாபாரத்துல உங்களுக்கு சரியான வழியை காட்டக்கூடிய, உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய உயரிய மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரக்கூட போகுது. இந்த புதிய நலம் தான் விரும்பிகள் தான் உங்களுடைய வழிகாட்டுதலாகவும் ஆலோசனைகளாகவுமே உங்களுடைய வாழ்க்கையில பல திருப்பு முனைகளுமே பெரிய வெற்றிகளாகவும் உண்டாக உள்ள போறாங்க. நல்ல நட்பினுடைய துணை கொண்டுதான் நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே சுபமாகவும் உங்க வாழ்க்கையில முடிய கூட போகுது. இதன் மூலியமாவே உங்க வாழ்க்கையிலையும் தொழிலும் இல்ல வியாபாரத்துல நல்ல கூட்டாளிகளும் கிடைக்க போறாங்க உங்க வாழ்க்கையில. அதன் மூலியமாவே உங்களுக்கு அதிக வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. உங்க வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே அறிமுகமாக போறாங்க. வேலை பார்க்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல சக ஊழியர்களும் ஆதரவெல்லாமே கிடைத்து பணி சுமை எல்லாமே குறைய போகுது. வேலை செய்வதிலும்